கார்த்திகா சேனல் கேசி ஃபேமிலிஸ்லாம் ஸ்பெஷல் ஹை. இன்னைக்கு கிச்சன் டீப் கிளீனிங் vlog. இவ்வளவு நேரம் ஏதோ ஒரு சவுண்ட் வண்டி ஏதோ பிரேக் பிடிக்காம போற மாதிரி ஏதோ லாரி சவுண்ட் வருது. ஓஹோ. அசலுங்க வேலாமா? ஹலோ फ्रेंड्स, வணக்கம் and வெல்கம் டு கார்த்திகா சேனல் கேசி ஃபேமிலிஸ்லாம் ஸ்பெஷல் ஹை. கிச்சன்ல லஞ்ச் வேலையெல்லாம் முடிச்சிட்டு க்ளீன் பண்ணி வச்சாச்சு. பார்க்கிறதுக்கு க்ளீனா இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஆனா கிட்ட வந்து பாத்தீங்கன்னா தெரியும். இங்க பாருங்க எவ்வளவு என்ன பிஸ்கு. பிரேக் இல்ல இந்த வண்டி. தெரியலையா? பிரேக் ஃபெயிலியர். இதெல்லாம் அவ்வளவு தெரியல, என்ன பிஸ்கு தெரியல. இந்த சைடுல எப்படி காட்டுங்க? இப்ப தெரியுது. இதுலயும் பாருங்க கொஞ்சம் இருக்கா? இருக்கு. சோ இதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிடலாம். இந்த மேல இந்த அடியில இந்த கவுண்டர் டாப் ஃபுல்லா க்ளீன் பண்ணிட்டு கவுண்டர் டாப் வந்து ஒரு சின்ன ஒரு புது லுக் கொடுக்கலாம் அப்படின்னு கவுண்டர் டாப் ஆர்கனைஸ் பண்ண போறேன். உங்கள பல பேருக்கு அது இன்ட்ரெஸ்டிங்காவும் யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த வதக்கி வச்ச பாத்திரம் எல்லாம் காஞ்சிடுச்சான்னு பார்த்து காஞ்சதெல்லாம் எடுத்து அதான் அடிக்க வச்சுட்டு வந்தேன். கொஞ்சம் வீட்ல நிறைய வேலை இருந்தது. அடிக்கடி வெளில டிராவல் எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். எனக்கும் கொஞ்சம் ஹெல்த் முடியல. இந்த வாரம் ஷர்வினுடைய அந்த பல்லு விஷயமா அதுக்கு ஹாஸ்பிட்டல் போறது வரது, ஷர்வின் தனி ஃபுட் ப்ரிப்பரேஷன், எனக்கு தனி ஃபுட் ப்ரிப்பரேஷன், கிச்சனை கவனிக்காம ரொம்ப தூசி ஆயிடுச்சு. டீப் கிளீன் கண்டிப்பா பண்ணுன்ற நிலைமை ஆயிடுச்சு. இந்த ஸ்டாண்டு ஒரு சிஸ்டர் கண்டினியூஸா நான் கேக்குறேன், நீங்க சொல்லவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஹோம்லி ஹப் பத்தி ஒரு கடைக்கு போய் நான் வந்து வீடியோ போட்டிருந்தேன் வடபழனில. அந்த கடையில வாங்கின ஸ்டாண்ட் தான் இது. லிங்க் எல்லாம் கிடையாது, கடையில வாங்கினது இது. சோ அந்த கடையோட வீடியோ வந்து ஹோம்லி ஹப் கார்த்திகா சேனல் சர்ச் பண்ணீங்கன்னா வரும். அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது அட்ரஸ் டீடைல்ஸ் எல்லாம் கூட நீங்க நேர்ல போய் வாங்கிக்கலாம். இதுவும் ஹோம்லி ஹப்ல வாங்குனதுதான். எங்க இருந்துதான் இந்த தூசி வருதுன்னே தெரியல. வாரம் வாரம் கிளீன் பண்ணிட்டு தான் இருக்கும். டெய்லி கிளீனிங்கும் பண்றோம், வீக்லி கிளீனிங்கும் பண்றோம். ஆனாலும் எங்க இருந்துதான் இந்த தூசி எல்லாம் வருதுன்னே தெரியலன்ற மாதிரி தான் இருக்கு. சரி கிளீன் பண்றேன். அப்படியே வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னா கூடும்போது எங்கேயாவது படிச்சது, எங்கேயாவது பார்த்தது, இல்ல ஃபேமிலியில நடந்தது, அந்த மாதிரி எதையாவது நம்ம ஷேர் பண்ணிக்குவோம்ல. அந்த மாதிரி நான் ரீசெண்டா ஒரு விஷயம் படிச்சேன். அது உங்க கூட ஃப்ரெண்ட்லியா ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். சோ இன்னைக்கு டிஸ்கஷனுக்கு ஒரு டாபிக்கோட வந்திருக்கேன். என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த போஸ்ட் தான். அந்த போஸ்ட்ல மாமனார் வீட்டில் தனக்கான சுயமரியாதையை எதிர்பார்க்கும் ஆண்கள் தன் வீட்டில் மனைவிக்கு அது கிடைப்பதில்லை என்பதை பற்றி கவலைப்படுவதே இல்லை அப்படின்னு போட்டிருந்தது. அதை படிச்சும் போதே எனக்கு ஒரு மாதிரி தான் இருந்தது. அதுக்கு அடுத்தது கமெண்ட்ஸ் பார்த்த உடனே கண்டிப்பா நான் இதை உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். ஏன்னா அவ்வளவு பேர் அவ்வளவு வேதனையா நிறைய ஷேர் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அதெல்லாம் படிச்சதுக்கு அப்புறம் இன்னும் எனக்கு டீடைலா புரிஞ்சது என்னன்னா, பெண்கள் எப்பவுமே கல்யாணம் பண்ணி முடிச்ச உடனே மறு வீட்டுக்கு ஹஸ்பண்ட்ஸ் வந்து நம்ம வீட்டுக்கு வருவாங்க. அதாவது நம்ம அம்மா வீட்டுக்கு. அப்படி வரும்பொழுது அவர் கரெக்டா சாப்பிடணும், அவரு கம்ஃபர்டபுளா இருக்கணும், அவருடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் போயிடக்கூடாது, அவரை நம்ம வீடு மாதிரி அவர் ஃபீல் பண்ண வைக்கணும்ன்றதுக்காக வீட்டுல இருக்க எல்லாருமே பார்த்து கவனிப்போம். நம்மளும் அவருடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் எங்கேயுமே போயிடக்கூடாதுன்றதுக்காக பார்த்து கவனிப்போம். அவருடைய ரெஸ்பெக்ட் போயிடுச்சுன்னா நம்ம ரெஸ்பெக்டே போயிட்ட மாதிரி, அவர் மரியாதையா இருந்தாருன்னா நமக்கும் மரியாதை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வாழ ஆரம்பிச்சிருவோம். கரெக்டுங்களா? ஆனா அதையே ஆண்கள் நினைக்கிறாங்களா? நம்ம வீட்டுல அவளுக்கு அதே மாதிரி செல்ஃப் ரெஸ்பெக்ட் கிடைக்குதா இல்லையா அப்படின்றத பாக்குறாங்களா? அப்படி இல்லைன்னா அந்த இடத்துல அவங்க ஓபன் பண்ணி பேசுறாங்களா? அதை வாங்கி குடுக்குறாங்களா நமக்கு அப்படின்றது தெரியல. அது எல்லார் லைஃப்லயும் நடந்துட்டா ரொம்ப சந்தோஷம். அது நடக்காதவங்க சில பேர் பண்ணியிருந்த கமெண்ட்ஸை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் இந்த டாபிக் இங்க வந்து எடுத்துட்டு வந்து பேசணும்னு தோணுச்சு. நமக்காக நம்ம ஹஸ்பண்ட் நின்று நம்மளோட செல்ஃப் ரெஸ்பெக்ட வாங்கி கொடுத்துட்டாங்கன்னா ஓகே தான், ஹாப்பி. அப்படி இல்லனா நம்மளோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் தானங்க நம்ம சொத்து, அதை நம்ம விட்டு கொடுக்க முடியாது இல்ல. நான் கூட பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், ஃபேமிலியா இருக்கட்டும், எனக்கு பிடிக்காத மாதிரியோ இல்ல என் செல்ஃப் ரெஸ்பெக்ட பாதிக்கிற மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணாங்கன்னா நான் டாலரேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன், எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளோ. ஏன்னா பீப்புளை லூஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக. பட் 30+ ஆனதுக்கு அப்புறம் இப்பதான் எனக்கு புரியுது செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியம். நம்ம கரெக்டா பவுண்டரி செட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட பேசி புரிய வைக்கணும். புரியலன்னு வச்சுக்கோங்களேன், ஆமா அவ தன்னுடைய தன்மானத்துக்காக தான் பேசுறா, நம்ம அதை புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா சந்தோஷம், அந்த ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம தான் ஸ்ட்ராங்கா அந்த பவுண்டரிஸை செட் பண்ணணும். நான் செட் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்கேன். நம்மள மதிக்கிறவங்க, நமக்கான பீப்புளா இருக்கிறவங்க அதை புரிஞ்சுக்குவாங்க. அப்படி புரிஞ்சுக்காம போறவங்க அவங்க நம்ம பீப்புள் கிடையவே கிடையாது. அவங்க போனாலும் கஷ்டப்படக்கூடாது. அது ஃபேமிலியா இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தாலும் சரி. ரொம்ப முடியலன்னா என்னங்க பண்ண முடியும்? செல்ஃப் ரெஸ்பெக்ட் முக்கியம் இல்லையா? இத பத்தின கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. கிளீனிங் முடிஞ்சிருச்சு. எப்படி ஆர்கனைஸ் பண்ண போறேன்றத நான் அப்புறம் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் சமையல் பாத்துடலாம் வாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா சரவணப்பட்டிக்கு பல்ல எடுத்ததுல இருந்து பால் சாதம், தயிர் சாதம், இட்லி பால், ஆப்பம் பால் இந்த மாதிரி தான் கொடுத்துட்டு இருக்கோம். நார்மல் சாப்பாடு கொடுக்கலாம், ஆனா கொஞ்சம் காரம் கம்மியா கொடுங்கன்னு சொன்னதுனால வெஜிடபிள்ஸ் அண்ட் ரைஸ் போட்டு ஒன்னா வேக வச்சு எடுத்து லைட்டா சால்ட் மட்டும் போட்டு காரம் இல்லாம ஒன்னு கொடுத்துட போறேன். அதே ரைஸையே நாங்க 2 பேர் சாப்பிடுறதுக்கு ரெட் பாக்ஸ்ல இருந்து ஒரு வாட்டி நாங்க பர்ன் கார்லிக் சில்லி வெஜிடபிள் ரைஸ் வந்து சாப்பிட்டு இருந்தோம். அது ரொம்ப நல்லா இருந்தது. காரம் கம்மியா சூப்பரா இந்த பர்ன் கார்லிக்கோட பிளேவரோட இருக்கும். அதை நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு சிம்பிளான ரெசிபி அப்படின்றதுனால இன்னைக்கு நான் அகாரோ எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரை யூஸ் பண்ணி தான் செய்ய போறேன். மாடல் நேம் ரீகல். இதுல 8-in-1 குக்கிங் மோட் இருக்கு, 24 hours ப்ரீசெட் டைமரும் இருக்கு, கீப் வார்ம் ஃபங்க்ஷனும் இருக்கு. 25% லெஸ் கார்ப்ல நம்ம இதுல சமைக்க முடியும். ரிமூவபிள் கண்டென்ட்ஸ் கலெக்டரும் கொடுத்திருக்காங்க.
டிஜிட்டல் கண்ட்ரோல் பேனல் வந்துருது. ஸ்டீம் ரிமூவபிள் வென்ட்டுமே இங்க கொடுத்திருக்காங்க. இது கூட ஒரு மெயின் யூனிட், செராமிக் கோட்டட் பவுல், ஸ்டீமிங் பாஸ்கெட், மெஷரிங் கப், ஸ்பாச்சுலா, சூப் லேடர் எல்லாம் கொடுக்குறாங்க. அண்ட் ஒரு யூசர் மேனுவலும் கொடுக்குறாங்க. ஈஸியா நீங்க பார்த்து யூஸ் பண்ணிக்க முடியும். இதுக்கு 1 year வாரண்டியும் கொடுக்குறாங்க. இதுல சூப், கஞ்சி, மோமோஸ், கன்வென்ஷனல் ரைஸ், லோ கார்ப் ரைஸ் அதெல்லாம் செஞ்சுக்கலாம். லோ கார்ப் ரைஸ்ன்றது ஒண்ணும் இல்லைங்க. இதுல தண்ணி ஊத்திட்டு நம்ம அரிசியெல்லாம் கழுவி இதுல வச்சிட்டோம்னா ஸ்டீம்லயே வந்துடும். அடியில தண்ணி கொதிக்கிற ஸ்டீம்லயே அரிசி வேகும். அதுதான் லோ கார்ப் ரைஸ் அப்படின்றது. ஒயிட் ரைஸ், பிரவுன் ரைஸ் ரெண்டுமே இதுல செய்ய முடியும். லோ கார்ப் ரைஸும் நம்ம செய்யலாம். நார்மலா சாதம் வடிக்கிற மாதிரியும் வடிச்சுக்க முடியும். நான் இன்னைக்கு இதை யூஸ் பண்ண போறதுல ஜஸ்ட் நான் வெஜிடபிள்ஸ் போட்டு ரைஸ் மட்டும் செய்ய போறேன். ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டு நான் போரேஜ்னு சும்மா செலக்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் வெறும் சாட்டே தான் பண்ண போறேன். அதுக்கு நெய் இல்ல பட்டர் நீங்க ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இன்னைக்கு நான் 1 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். உங்களோட ஃபேவரட்டான வெஜ்ஜீஸ் போட்டுக்கலாம். நான் பீன்ஸ், கேரட், கிரீன் கேப்சிகம் வச்சிருக்கேன், ஃப்ரெஷ் பீஸ் வச்சிருக்கேன், கார்ன் வந்து வச்சிருக்கேன். இது ஸ்வீட் கார்ன். கார்லிக் வந்து ஒரு 3 கார்லிக் பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். இது லாஸ்ட்ல நம்ம சாட்டே பண்ண போறோம். தனியா வச்சிடலாம். சில்லி பிளேக்ஸ்ல அந்த விதையெல்லாம் மட்டும் நீக்கிட்டு இது மட்டும் வச்சிருக்கேன். இது ஷர்வின்க்கு இல்லாம தனியா கொடுக்கணும் கடைசியா, அதனால நம்ம அதை கடைசியா வச்சுக்கலாம். இந்த வெஜ்ஜீஸ் எல்லாமே நான் அதுக்குள்ள போட்டுறேன். உங்களுக்கு பிடிச்ச என்ன வெஜ்ஜீஸ் வேணாலும் போட்டுக்கலாம். தாளிப்பும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போட்டுக்கலாம். இப்ப நான் நெய்யோட சேர்த்து வெறும் வெஜிடபிள்ஸ் மட்டும் ஆட் பண்ணிருக்கேன். லைட்டா சூடு இருந்தா ஒரு 2 சாட்டே பண்ணிட்டு அப்புறம் நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம். சப்போஸ் நீங்க வீட்ல செய்யறதா இருந்தா குழந்தைங்களுக்கு செய்றீங்க அப்படின்னாக்கா கொஞ்சோண்டு சீரகம் கையில வந்து கிரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. பிரிஞ்சி இலை ஒன்று சேர்த்துக்கோங்க. நல்ல ஒரு ஃபிளேவர் வந்து கொடுக்கும். ஷர்வனுக்கு சீரகம் பல்லு எல்லாம் மாட்டோம் இப்பதான் இது பண்ணிருக்காங்க. சோ அதனால கஷ்டம் இருக்க கூடாது. நான் அதெல்லாம் ஆட் பண்ணல. எக்ஸ்ட்ரா ஃபிளேவர்ஸ் அந்த காரம் எல்லாம் ஆட் பண்ணல. பிரிஞ்சி இலையும் சீரகம் மட்டும் போதும். வேற எதுவும் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது கொஞ்சம் சிம்பிளா தான் நல்லா இருக்கும். பாருங்க, அந்த நம்ம வதக்குவோமே அந்த சவுண்ட், சூடான சவுண்ட் வந்துருச்சுல ஜி. அவ்வளவுதான். நம்ம இப்ப சால்ட் ஆட் பண்ணிடலாம். போதும். ரொம்ப வதக்கி அதோட ஸ்ட்ரென்த் எல்லாம் எனக்கு போக வேண்டாம். சாதத்தோட வேக வைக்கணும். லைட்டா ஒரு சாட்டே பண்ணியாச்சு. இது போதுமானது. 1 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். 1.5 கப் தண்ணி எடுத்திருக்கேன். அதே கப்ல லைட்டா சூடாகட்டும். அப்புறம் ரைஸ் போட்டுக்கலாம். 20 மினிட்ஸ் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ் போட்டுக்கலாம். அவ்வளவுதான், போட்டாச்சு. இப்ப க்ளோஸ் பண்ணிட்டு நான் வந்து ரைஸ் மோடுக்கு மாத்த போறேன். க்ளோஸ் பண்ணிடலாம். லாக் ஆயிடுச்சு. சாட்டே பண்றதுக்காக தான் நான் போரேஜ் செலக்ட் பண்ணியிருந்தேன். பட் ஆக்சுவலா நான் ரைஸ் தான் செய்ய போறேன். சோ ஒயிட் ரைஸை நான் செலக்ட் பண்ணிடுறேன். கொஞ்ச நேரம் கழிச்சு அதுவே 10 மினிட்ஸ்ல இருந்து அப்படியே கவுண்ட் டவுன் ஆக ஆரம்பிச்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் பீப் சவுண்ட் கொடுத்துரும். ஈவினிங்கா விளக்கேத்தி வச்சிருந்தேன். பூஜை அறையை காட்ட மாட்டேன்றீங்க, வெள்ளிக்கிழமை vlog போட மாட்டீங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இன்னைக்கு கூட விளக்கேற்றும் போது நான் ஷூட் பண்ணி இருந்திருக்கணும், மறந்துட்டேன். நான் மறந்துடுறேன்னு நினைக்கிறேன். முடிஞ்சாங்க கண்டிப்பா நான் அடுத்தது ஒரு வெள்ளிக்கிழமை vlog போடுறதுக்கு ட்ரை பண்றேன். சரிங்களா? ஸோ வீடியோ எடுக்கும்போது விலை குளிர வைக்கிறது வீடியோ எடுக்க வேண்டாம் அப்படின்றதுனால விலை கெரியும் போது சாமி கும்பிட்டுக்கோங்க. நம்ம வீட்டு சாமி எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி வேண்டிக்கோங்க. ஷர்வின் கற்கண்டி எனக்கு நோடி வந்து கேட்கும். இப்ப கடிக்க முடியாது. பாவம் குழந்தை. ஷர்வின் பேர் சொல்லி நீ சாப்பிட்டு எனக்கு தெரியா. தேங்க்யூ. ஒண்ணுதான் பிரசாதம்ன்றதுனால நம்ம கிச்சன் அழுக்காகாம ஈஸியா நான் சமைச்சு முடிச்சிட்டேன். என்னெல்லாம் வெள்ளெல்லாம் தெரிச்சு அழுக்காகும்ல, அதெல்லாம் ஆகல. இன்னைக்கு ஒரு நாளாவது அழுக்காவாம நான் இதுல சமைச்சிட்டு ரொம்ப சந்தோஷம். இந்த ப்ராடக்டோட லிங்க் வேணா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வச்சிருக்கேன், வேணும்ன்றவங்க செக் பண்ணுங்க. உதிரி உதிரியா நல்லா மெத்துன்னு வெந்திருந்தது. தீ பிடிக்கவும் இல்ல, சூப்பரா வெந்திருந்தது. இதுக்கு தண்ணி அளவு வந்து யூசர் மேனுவல்ல குடுக்கல. நானா தான் ஒரு கெஸ் பண்ணி 1க்கு 1.5 வைப்போம் அப்படின்னு வச்சேன். கொஞ்சம் காய்கறி எல்லாம் இருக்கிறதுனால எக்ஸ்ட்ராவா ஒரு 3 ஸ்பூன் போடுவோம் அப்படின்னு 3 ஸ்பூன் தண்ணி எக்ஸ்ட்ராவா நான் விட்டேன். கரெக்டா வந்திருந்தது. நம்ம பழகிடுவோம் இல்லையா, ஓரளவுக்கு நம்ம யூஸ் பண்ண தெரிஞ்சிடும் இந்த மாதிரி கேட்ஜெட்ஸ்லாம். சோ எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. ப்ராடக்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குது. அந்த கார்லிக் அண்ட் சில்லி ஃபிளேக்ஸ் குடுக்கிறது மேஜிக் மாதிரி இருக்குங்க. நார்மலா அந்த ரைஸ் சாப்பிட்டு பாருங்க. ஆனா பட்டர்ல இல்ல நெய்ல அந்த நிறைய பூண்டை பொடியா நறுக்கிட்டு நல்லா அது கலர் சேஞ்ச் ஆகணும். கோல்டன் ப்ரௌன் கலர்ல லைட்டா பேர்ன் ஆனா கூட பரவாயில்ல, அது நல்லா தான் இருக்கும். அப்புறம் அந்த சில்லி ஃபிளேக்ஸ் அதை போட்டதுக்கு அப்புறம் ஃபிளேவரே வேற மாதிரி அந்த ரைஸ்க்கு மாறிடும். அப்படி ஒரு சேஞ்ச் தெரியும் இந்த சின்ன தாளிப்பே. நீங்க சாப்பிட்டு பாத்தீங்கன்னா ஆமா கார்த்தின்னு சொல்லுவீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. டைம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ரைஸ் செஞ்சு சாப்பிடும்பொழுது சிக்கன் மஞ்சூரியன், கோபி மஞ்சூரியன் அந்த மாதிரி கொஞ்சம் டேங்கியா கொஞ்சம் காரமா செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். இது கூட காம்பினேஷன் பக்காவா இருக்கும். ஷர்வின் குட்டி உடம்பு எப்படி இருக்கு பாத்துக்கோங்க கார்த்தின் வேற நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அவர் இப்ப பரவாயில்ல, இந்த வாரத்துல இருந்து ஸ்கூலுக்கு கரெக்டா போக ஆரம்பிச்சிருவாருன்னு நினைக்கிறேன். 3 பல்லுமே இல்லாததுனால சாப்பிடறதுக்குலாம் கொஞ்சம் கஷ்டப்படுறாரு. கொஞ்சம் ஈஸியான ஃபுட்டா நான் செஞ்சு தரேன், பட் ஹெல்த்தியாவும் செஞ்சு கொடுக்குறேன். அடேங்கப்பா அப்படின்ற மாதிரி சூப்பரா இருந்துச்சு இந்த ரெசிபி. பூண்டே பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த ரைஸ் கண்டிப்பா பிடிக்கும். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சில்லி ஃபிளேக்ஸ் போட்டிருந்தது அளவா போட்டிருந்ததுனால காரம் இல்ல. விதைகள் போட்டுறாதீங்க, பார்த்து ஜாக்கிரதையா செய்யுங்க. இத சில பேர் இன்னும் ஸ்பைசி ஆக்க பட்டர்ல சில்லி ஃபிளேக்ஸோட சேர்த்து கொஞ்சமா ரெட் சில்லி பவுடர் லைட்டா போட்டு அவள் டாஸ் பண்ணி இதை போட்டு சாப்பிடுறாங்க. கொஞ்சம் சுள்ளுன்னு காரமா இருக்கும். பட் ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த பூண்டுடைய காரம் லைட்டா ரொம்ப மைல்டா இருக்கதான் செய்யும்.
சோ இதுவே கரெக்டா இருக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு. இப்ப நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சேன் அப்படின்றத எடிட்டிங்ல ஆட் பண்ணிருக்கேன், நம்ம பாத்துடலாம் வாங்க. எல்லாமே அதே இடத்துல தாங்க இருக்கு. அந்த டிராப் டவுன் ஷெல்ஃப்ல என்ன இருந்துச்சோ அதை எடுத்துட்டு கிளீன் பண்ணிட்டு திருப்பி அங்க அதே தான் வச்சிருக்கேன். இந்த எல்இடி லைட்ஸ் நான் வச்சிருக்கேன் இல்லீங்களா, அது டபுள் சைட் டேப்ல ஒட்டுறது தான். நான் அன்னைக்கு போட்டது பேட்டரி. நைட்ல மட்டும் நாங்க இதை யூஸ் பண்ணிக்கிறோம், நாட் இன் ரெகுலர் பேசிஸ். ஷூட் பண்ணும்போது இல்ல நானும் ஜி அங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது இல்ல எனக்கு தேவை கவுண்டர் டாப்ல இந்த சைடு நான் யூஸ் பண்ணும்போது அந்த மாதிரி மட்டும் தான் நான் யூஸ் பண்றேன். இன்னைய வரைக்கும் நான் பேட்டரி மாத்தவே இல்லை. இத்தனை நாள் எனக்கு வந்திருக்கு. அது நல்லாவே இருக்கு, பாக்குறதுக்கும் ரொம்ப அழகா இருக்குன்னு தோணுது. கரண்ட் எல்லாம் இல்லாத போது அந்த லைட்டிங்ல வேலை பார்க்கும்போது ஒரு மாதிரி நல்லா இருக்கு. ஜியோட சேர்ந்து கிச்சன்ல அந்த மாதிரி வேலை பார்க்கும்போது ஒரு மாதிரி ரொமான்டிக்கா இருக்கு, அவரோட பேசிக்கிட்டே குக் பண்ணும்போது அந்த சின்ன லைட்ல. சோ இந்த கவுண்டர் டாப்ல என்னெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருந்தனோ அதெல்லாம் அப்படியே வச்சுட்டு எக்ஸ்ட்ராவா ஆயில் வந்து நான் இதுக்கு முன்னாடிலாம் கிளாஸ் பாட்டில் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் அந்த கிளாஸ் பாட்டிலோடைய வாய் மவுத் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குட்டியா இருக்கும். அப்ப நான் கிளீன் பண்றது ரொம்ப கஷ்டமா இருந்தது. வாய் பெருசா இருக்கிற மாதிரி கிளாஸ் பாட்டில் இருந்தா சந்தோஷம் தான். பட் எனக்கு அது பாக்குறதெல்லாம் பிடிச்சி இதை வாங்கணும் அப்படின்னு எனக்கு மனசை கவர்ந்ததே இல்லை. அதனாலயே நான் என்ன பண்ணேன், பழைய காலத்துல சொம்பு மாதிரி யூஸ் பண்ணுவாங்கல்ல அதே யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் இப்ப ரீசெண்ட் டைம்ல ரொம்ப பிடிச்சு போய் கிளீனிங்கும் இது ஈஸியா இருக்குமே, அப்ப நமக்கு பிடிச்ச மாதிரியே கிளாஸ்லயே யூஸ் பண்ணலாமே அப்படின்னுட்டு பார்த்து யோசிச்சு வாங்கினது தான் இது. அஞ்சரை பெட்டி பொருள்லாம் நம்ம இதுலயே போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஹோல்ஸ் எல்லாம் இருக்கும். ஜஸ்ட் நம்ம அதை பிடிச்சிட்டு இப்படி ஷேக் பண்ணாலே அது அழகா கொட்டிடும். சோ அந்த பொருள்ல காத்தும் போகாது, கிளீனாவும் இருக்கும், நீட்டாவும் இருக்கும், ஒன்னோட ஒண்ணு மிக்ஸ் ஆகாது. அஞ்சரை பெட்டியில அது ஒன்னோட ஒண்ணு மிக்ஸ் ஆகும் இல்லையா, அது மாதிரி இல்லாம இருந்தது. ஏன்னா எனக்கு கைக்கு கை தினம் எல்லா சமையலுக்கும் அடிக்கடி தேவைப்படுற பொருள் எல்லாமே ஒரே இடத்துல முடிஞ்சிருச்சு. நல்லெண்ணெய், கடலெண்ணெய், அதுக்கப்புறம் அஞ்சரை பெட்டி பொருட்கள், சாம்பார் பொடி, குழம்பு மிளகாய் தூள், சிகப்பு மிளகாய் தூள், தனியாத்தூள்னு எல்லாமே நான் அழகா ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். இந்த மஷ்ரூம் ஜாடியில என்ன வச்சிருக்கேன், அப்புறம் அந்த 2 டயர் ஷெல்ஃப் இருக்குல்ல அதெல்லாம் என்ன வச்சிருக்கேன்றதெல்லாம் வேணும்னா சொல்லுங்க, அடுத்த vlogல நான் கண்டிப்பா ஷேர் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். வாட்டர் ஜக்கும் கெட்டிலும் எனக்கு தினம் தேவை. அது என்ன சீசனா இருந்தாலும் இது ரெண்டும் எனக்கு சமையலுக்கு தேவைப்படும். அப்புறம் ஒரு கட்லரி ஹோல்டரும் அங்க வச்சிருக்கேன். அழகுக்கு ஒரு சின்னதா ஆர்டிபிஷியல் பூச்செடி வச்சிருக்கேன். அவ்வளவுதான், சிம்பிளா நான் கவுண்டர் டாப் ஆர்கனைசேஷன் முடிச்சிட்டேன். நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. சோ கிச்சன் கவுண்டர் டாப் ஃபுல்லா க்ளீன் பண்ணியாச்சு. அவுட்டர்ல மட்டும் நான் கேபினட்ஸ்லாம் ஃபுல்லா க்ளீன் பண்ணி வச்சிட்டேன். சிம்னிலாம் க்ளீன், ரொம்ப ஹாப்பியா இருக்கு. உள்ளுக்கெல்லாம் க்ளீன் பண்றது பொங்கலுக்கு நான் க்ளீன் பண்ணுவேன். ஆயுத பூஜை கிட்ட தான் எல்லாமே எடுத்து க்ளீன் பண்ணேன். சோ பொங்கல் டைம்ல விண்டர் ஹாலிடேஸ்ல நான் வந்து மொத்தமா எடுத்து க்ளீன் பண்ணுவேன். அப்போ நான் உங்களுக்கு கண்டிப்பா வீடியோவும் ஷேர் பண்றேன். இந்த வீடியோல காமிச்சிருந்த பொருட்கள் பத்தி டீடைல்ஸ் வேணும்னா சொல்லுங்க, நான் ஃபியூச்சர் வீடியோஸ்ல ஷேர் பண்றேன். முடிஞ்சா நான் காமிச்சிருந்த பொருட்களுடைய லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், வேணும்ன்றவங்க கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பார்த்து ரசிச்சமைக்கு நன்றிகள். தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர், டாடா, பை.